வெளியில கொஞ்சம் நாய் குலைக்குது, அதையும் பொறுத்து கொண்டு, அதே மாதிரி இந்த அறைக்குள்ள கொஞ்சம் வெளிச்சம் காணாது. ராவுல நான் பெரும்பாலும் வீடியோ எடுக்கிறே இல்ல. இன்றைக்கு தான் எடுக்கிறேன். அதனால அதையும் கொஞ்சம் பொறுத்து கொண்டு, நான் போக போக லைட்டுகளை கூட்டி நல்ல வடிவா எடுப்பேன்னு சொல்லிக்கொண்டு, என் கதைக்குள்ள போவோம். நேற்று தான் பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த மேட்ச் வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி போட்டுது. இன்றைக்காவது இந்தியா வெட்டிங் எடுத்து ஒரு அதிரடி விளையாட்டை காட்டி ரசிகர்களுக்கு கொஞ்சம் விருந்தளிப்பாங்கன்னு பார்த்தா பங்களாதேஷ் வெட்டிங்கா போட்டுது. அப்ப பங்களாதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரே தங்களோட முதலாவது விக்கெட்டை இழக்குது. அதுவும் சௌமியா சர்க்கார் 0 ரன்ல சமீட்ட வந்து கவுப்பட்டு வெளியில போறேன். இது இப்படி இருக்க அடுத்ததான் வந்த கேப்டன் சாண்டோ வந்து ஹரிஸ் ராணா அந்த பந்துக்கு 0 ரன்ல அவுப்பட்டு அவரும் வெளியில போறேன். அதுக்கப்புறம் அந்த மெஹடிகாசனும் 10 ரன்ல அவுப்பட்டு வெளியில போக அங்கால வந்து ரன்ஷிட்டும் ரஹீமும் அடுத்தடுத்த போல் அவுப்பட்டு பங்களாதேஷ் என்ற நிலைமையை கொஞ்சம் மோசமாக்க பங்களாதேஷ் வந்து 35 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்து திணற வலிக்கிட்டது. மச்ச பார்த்த எல்லாருமே இந்த மச்சும் வந்து ஒரு சோகமான மச்சா தான் போகும்னு நினைக்க ஹரிடோயும் ஜாக்கர் அலியும் சேர்ந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்தியா டீமை போட்டு சிப்பிளி ஆட்டி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். 2 பேரும் சேர்ந்து 154 ரன்னை பார்ட்னர்ஷிப்பா அடிச்சு அதுலயே முக்கியமா ஹரிடோய் வந்து செஞ்சரியா அடிக்கிறார். ஜாக்கர் அலி வந்து 64 ரன் அடிக்கிறார். 100 ரன்னுக்குள்ள சுருளா இருந்த பங்களாதேஷ் டீம் வந்து 228 ரன்னை அடிக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிராக. இது ஒரு சின்ன டார்கெட் தான் நின்றாலும் பங்களாதேஷ் கொஞ்சம் போராடும் பார்த்தா அதுதான் இல்லை. ஓப்பனா இறங்கின ரோஹித் சர்மா வந்து இது இந்த பிச் அந்த பிச் எந்த பிச்னாலும் பரவாயில்லை, நான் அடிச்சுதான் விளையாடுவேன் அடிச்சு விளையாடவே வலிக்கிட்டான். அங்கால கீழ் வந்து வழக்கத்துக்கு மாறா நல்ல வடிவா நின்று விளையாட வலிக்கிட்டான். ஒரு பங்களாதேஷ் டீம் அம்பிட்டு இருக்குது. ஒரு மாதிரி நின்று விளையாடி ஒரு செஞ்சரியை போடுவோம் ஜோச்சானோ இன்னும் வரியல நின்று விளையாட வலிக்கிட்டான். சரி அவன் நின்று விளையாட அங்கால அதிரடி காடி கொண்டு வந்த நம்மளோட ரோஹித் சர்மா வந்து 36 போல்ல 41 ரன்னை பெற்று கேட்க அவுப்பட்டேன். உண்மையிலேயே அவர் ஒரு சுயநலம் இல்லாத பேட்ஸ்மேன். வேற அடிப்பார் போவார். ஆனா அவரை ஓய்வு வேற சொல்லி கொண்டு நிற்கிறாங்க இந்த இந்திய ரசிகர்கள். சரி அது அப்படி இருக்க அங்கால நம்மட தலை கிங் கோலி வந்தார். சரி இது கோலிக்கு ஒரு பிராக்டிஸ் மேட்சா இருக்கும். இந்த மேட்சோட கோலி ஃபோம் ஆயிடுவார் என்று பார்த்தா நேற்று பாபர் அசாம் மேட்ச் யாரும் பார்க்காம இருந்தீங்களா? இன்றைக்கு அந்த மேட்ச் தான் கோலி விளையாடினார். நேற்று பாபர் அசாம் என்ன செஞ்சாரோ அதைத்தான் இன்றைக்கு கோலி செஞ்சாருன்னு சொல்லிக்கொண்டு கோலியும் ஒரு 38 போல்ல 22 ரன்ல அவுப்பட்டு வெளியில போக சரி இனி சிரேசையர் வந்துட்டான் அடிச்சு டக்குன்னு முடிச்சு போடுவான் மேட்ச் என்று பார்த்தா சிரேசையரும் 15 ரன்ல அவுப்பட அதுக்கு அடுத்தா வந்து அக்ஷார் பட்டேலும் 8 ரன்னுக்கு அவுப்பட மேட்ச் மாறுற மாதிரி இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா 112 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டோட இருந்த இந்தியா டீம் வந்து 144 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்தது. இந்த நேரத்துல தான் ஃபோம் இல்லாத நம்மளோட ராகுல் வந்து களமிறங்கினார். அவரும் கில்லும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்றை போட்டு மச்ச கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டு போய் மச்சம் முடிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் முக்கியமா கில் வந்து 129 போல்ல 101 ரன் அடிச்சிருக்கிறார், அதுவும் நொட் அவுட்டா. ராகுல் வந்து 47 போல்ல 41 ரன் அடிச்சிருக்கிறார், நொட் அவுட்டா. என்னதான் இந்தியா 46வது ஓவர் வின் பண்ணி இருந்தாலும் இந்தியா வந்து ஒரு 30-35 ஓவர்ல வின் பண்ணி இருந்தா தான் அது அவைகளுக்கு பெருமையா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை வச்சுக்கொள்ளுங்க.